யானையும் திமிங்கிலமும் உருவத்தில் மிகப்பெரிய மிருகம். யானைக்கு அதோட பலம் நல்லா தெரியும், திமிங்கிலத்துக்கு அதோட பலம் நல்லா தெரியும். திமிங்கிலத்துக்கு தண்ணிக்குள்ள பலம், யானைக்கு பூமி மேலே பலம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மிருகங்கள்லாம் தன்னோட பலம் அறிஞ்சு அதன் இடத்துலையே அது வாழ்ந்துட்டு இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் இந்த மனிதர்கள் தான் தன்னோட பலம் தனக்கு தெரிந்தும் பொருத்தமில்லாத இடத்துல போய் மோதுவாங்க. அதனால பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் நல்ல பலம் நிறைந்தவர்களாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க. எந்த இடத்துல யார்கிட்ட போய் மோதணும்னு தெரியாமலே போய் மோதி பார்ப்பாங்க. அதனால யாருக்கு என்ன லாபம்? பாதிக்கப்படுறது அவங்க தான். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான நபர்கள் உங்களிடம் கூட மோதலாம். இப்போ யானை திமிங்கலத்து மேலே கோச்சிட்டு என்னை இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே கண்டிப்பாக இறங்காது. அந்த மாதிரி இறங்குற நபர்களாக இருந்தால் தண்ணீருக்குள் மூழ்கி போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். வீழ்வதற்கு வழியே கிடையாது. அதனால் யோசித்து சில இடங்களில் நம்ம பலத்தை எங்கே காட்டணும் காட்டக்கூடாதுன்றதை மறந்துடாதீங்க.